வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப அழகான கதை கேட்க போறோம். ஒரு சின்ன நீர்க்குமிழி குடும்பத்தை பத்தின கதை தான் இது. ஆனா அதுக்குள்ள பிரபஞ்சத்தோட ஒரு பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு. வாங்க அந்த குமிழி குடும்பத்தோட பயணிக்கலாம். ஒரு சின்ன தண்ணி குமிழியால நம்ம வாழ்க்கையோட மொத்த அர்த்தத்தையும் விளக்க முடியுமா? என்ன சொல்றீங்க? யோசிச்சு பாருங்க. வாங்க இதுக்கான பதிலை தேடி நாமளும் அந்த கதைக்குள்ள பயணிக்கலாம். முதல்ல இந்த குமிழி குடும்பத்தோட சந்தோஷமான பயணத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு பாப்போமா? கங்காதரன் ஒரு ஆறு வேகமா ஓடிட்டே இருக்கு. அந்த ஆத்தோட நீரோட்டத்துல ஒரு குட்டி குமிழி குடும்பம் ஜாலியா மிதந்து போய்கிட்டு இருக்கு. அப்பா, அம்மா, அப்புறம் 2 செல்ல குட்டிங்க. அவங்களோட வாழ்க்கை நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்பா குமிழி ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு பாதுகாவலன் மாதிரி இருக்க, அம்மா குமிழியும் குட்டி பசங்களும் அவர் மேல முழு நம்பிக்கையோட சிரிச்சு விளையாடிட்டு வராங்க. சூரிய வெளிச்சம் அவங்க மேல பட்டா அப்படியே வானவில் மாதிரி பளபளன்னு மின்னுறாங்க. ஆத்தோட போற போக்குல அவங்களும் ஆனந்தமா பயணம் செய்றாங்க. ஆனா வாழ்க்கையில சந்தோஷம் மட்டுமே நிரந்தரம் இல்லை இல்லையா? அந்த அழகான பயணத்துல திடீர்னு ஒரு திருப்பம் வருது. அவங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு நொடியில வழியில இருந்த ஒரு பெரிய பாறை மேல டக்குன்னு போய் மோதுறாங்க. அவ்வளவுதான், அந்த அமைதியான பயணம் அங்கே நின்னுடுச்சு. தன்னோட குடும்பத்தை எப்படியாவது காப்பாத்திரணும்னு அப்பா குமிழி அவங்களுக்கு முன்னாடி ஒரு கவசம் மாதிரி நிக்கிறாரு. ஆனா அந்த மோதலோட வேகம் ரொம்ப அதிகம். ஒரு சின்ன சத்தம், புட், அவ்வளோதான், அவர் உடைஞ்சு போயிட்டாரு. அவருக்குன்னு இருந்த அந்த உருவமே இல்லாம போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் இருந்த இடத்துல இப்போ வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்கு. அப்பாவோட இந்த திடீர் மறைவு அந்த குட்டி பசங்களோட மனசுல ஒரு பெரிய அதிர்ச்சியும் துக்கத்தையும் உண்டாகுது. அம்மா, அப்பா எங்கம்மா போயிட்டாரு? நம்மளை விட்டுட்டு எங்க போனாருன்னு அந்த குழந்தைகள் கதறி அழுதுறாங்க. அவங்க கேட்குற இந்த கேள்விக்குள்ளதான் இந்த கதையோட மொத்த சாராம்சமும் இருக்கு. அந்த நேரத்துல தான் அந்த அம்மா குமிழி தான் குழந்தைங்களுக்கு வாழ்க்கையோட ஒரு ஆழமான உண்மைய சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கண்ணுல தண்ணியோட அந்த அம்மா மெதுவா குழந்தைங்கள அணைச்சு, அழாதீங்கடா கண்ணா, அப்பா எங்கேயும் போகல அப்படின்னு சொல்றாங்க. அவங்க தொடர்ந்து சொல்றாங்க, நாம யாருன்னு நினைக்கிறீங்க? நாம எல்லாருமே இந்த ஆத்துல இருந்து கொஞ்சோண்டு தண்ணிய தற்காலிகமா புடிச்சு வச்சிருக்கிற ஒரு உருவம்தான். நம்மளோட உண்மையான அடையாளம் இந்த தண்ணி தான். இங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்த அந்த அம்மா சொல்றாங்க. அவருக்கு இருந்த அந்த குமிழிங்கிற உருவம் மட்டும்தான் உடைஞ்சுது. ஆனா இவ்வளவு நேரம் அவர் உள்ளுக்குள்ள வச்சிருந்தாரே அந்த தண்ணி, அது மறுபடியும் இந்த ஆத்தோடயே ஒன்னா கலந்துருச்சு. பாருங்க, உருவம்தான் போயிருக்கு, உள்ள இருந்த சாரம் போகல. இதுதான் இந்த வாழ்க்கையோட விதி. நாம எல்லாருமே ஒரு நாள் உடையதான் போறோம். நம்ம உருவம் உடையும் போது நாம இந்த பெரிய ஆத்தோட மறுபடியும் ஒரு அங்கமா மாறிடுவோம். அதனால அப்பா இப்ப தனியா இல்ல, அவர் நம்மள சுத்தி இருக்கிற ஒவ்வொரு துளி தண்ணிலையும் இருக்காரு. அந்த அம்மா சொன்ன இந்த விஷயம் வெறும் குமிழ்களுக்கு மட்டும் பொருந்தாதுங்க. அது நம்மளோட மனித வாழ்க்கைக்கும் அப்படியே பொருந்தும். அது எப்படின்னு பார்க்கலாமா? அந்த அம்மா குமிழி நேரடியாவே சொல்றாங்க, நாமளும் மனுஷங்கள மாதிரி தான் அப்படின்னு. இப்ப பாருங்க, இந்த ஒப்பீடு எவ்வளோ அழகா இருக்குன்னு. குமிழிக்கு ஒரு தற்காலிக உருவம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் மனுஷனுக்கு இந்த உடம்பு, பேரு, குடும்பம் எல்லாம். குமிழி ஆத்துல மிதக்குது, நாம இந்த உலகத்துல வாழ்றோம். குமிழி ஒரு நாள் உடைஞ்சு உருவம் இல்லாம போகுது. மனுஷன் இறந்ததும் இந்த உடம்பு மண்ணுக்கு போயிடுது. கடைசியா குமிழி எப்படி தண்ணியோட கலக்குதோ அதே மாதிரி நம்ம ஆன்மா இந்த பிரபஞ்சத்தோட ஒன்னா கலந்துடுது. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? நாம எல்லாருமே ஒரே மூலத்துல இருந்து தான் வர்றோம். கடைசியில அதே மூலத்துக்கே திரும்பி போறோம். கடைசியா அந்த அம்மா தான் குழந்தைங்களுக்கு சொல்றாங்க, உங்க அப்பா இப்போ அந்த பெரிய முடிவே இல்லாத நீரோட்டத்துல கலந்துட்டாரு. அவர்னா இப்போ இயற்கை. அவர் ரொம்ப அமைதியா இருக்காரு. இந்த உண்மைய புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த குட்டி குமிழிகளுக்கு இருந்த பயம் போயிடுச்சு. ரொம்ப நம்பிக்கையோட அம்மா பக்கத்துல மிதந்து போறாங்க. ஏன்னா அப்பாவோட உருவம் தான் உடைஞ்சதை தவிர அவரோட அன்பு அந்த தண்ணி மாதிரி எப்பவும் அவங்க கூடவே இருக்கு. சரி, இந்த கதை முடியும் போது நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வி நிக்குது. நம்மளோட இந்த உருவம், இந்த உடம்பெல்லாம் தற்காலிகமானதுன்னா, அப்போ எதுதான் நிஜம்? எது நிரந்தரமா நம்ம கூட இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.